கொஞ்சம் பொறுமையா இரு. நான் எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சு வைக்கிறேன். எனக்கு நீயும் புனிதாவும் 2 பேருமே முக்கியம். என்ன நம்ப. கபிலன் புனிதாவோட கல்யாணத்தை எல்லார் சம்மதத்தோடையும் நான் நடத்தி வைப்பேன். சரியா? சரி, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். டோரா, என்ன நான் தப்பு பண்ணாலும் மாமாவுக்கு என் மேல பாசம் இருக்கு. அதனாலதான் புனிதா கபிலன் பிரச்சனையில நான் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. கூடிய சீக்கிரம் என்ன மன்னிச்சு ஏத்துப்பாரு. அதுக்காக தான் அழுதுட்டு இருக்கியா? நான் அழல, இது ஆனந்த கண்ணீர். நல்ல பொண்ணு போ, எனக்குன்னு வந்து வாச்சிருக்கியே. சொல்லு கண்மணி. அம்மா, இங்க எல்லாமே மாறி போச்சுமா. என்ன மாறி போச்சு? புனிதாவை கார்த்திக்கு தானே கட்டி வைக்கிறதா நம்ம முடிவு பண்ணிருந்தோம். ஆமா. ஆனா இப்போ இனி எனக்கு புனிதா கபிலன் விஷயம் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. என்னடி? எப்போ? எப்படிடி? அதெல்லாம் என்னாலதாம்மா. எனக்கு உன்னை பார்க்கணும். இப்பவே கிளம்பி வீட்டுக்கு வா. உன்னை பார்க்கணும், இப்பவே கிளம்பி வீட்டுக்கு வா. டேய், இங்க எதுக்குடா வந்த? வாங்க. நான் அந்த கபில மாட்டி அசிங்கப்பட்டு அவமானப்படுவான்னு பார்த்தேன். ஆனா இடையில இனிய வந்து எல்லாத்தையுமே மாத்திட்டான். இப்போ இனியனுக்கு புனிதா கபில லவ் மேட்டர் தெரிஞ்சு போச்சு. அதனால அவன் இப்ப அவங்கள சேர்த்து வைக்க ட்ரை பண்றான். ஏய், என்னடி சொல்ற? ம், கையும் களவுமா மாட்டியுமா அந்த கபிலனை சும்மா விட்டுட்டாங்க? ஆமாமா. அது மட்டும் இல்லாம இப்ப அவன் கபிலன் புனிதாவை பத்தி எங்க அத்தை கிட்டயே பேச வந்துட்டான். ஆனா அவங்க வேற ஏதோ பேசினதுனால இனி எதுவும் சொல்லாம கிளம்பிட்டான். கொஞ்ச நேரத்துல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்ப என்னடி ஆச்சு? இனி எனக்கு புனிதாவும் கபிலனும் லவ் பண்றது தெரியும், அவ்வளவுதானே? என்னம்மா நீ இவ்ளோ அசால்ட்டா சொல்ற? ராசாத்திக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிரச்சனை இல்ல. அவளால மரகதத்துக்கிட்ட போய் கண்டிப்பா சம்மதம் வாங்க முடியாது. ஆனா இனி அப்படி இல்ல. அவன் பேச்சுக்கு ஒரு மரியாதை உண்டு. என் மாமியார்காரியே அவன் பேச்சுக்கு சமயத்துல கட்டுப்படுவா. அதான் பயமா இருக்கு. அப்ப நீ ஒண்ணு பண்ணு. இனியும் போய் மரகதத்து கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நீயே அந்த மரகதத்து கிட்ட நம்ம கார்த்தி விஷயத்த பத்தி பேசி முடிச்சிடு. அது எப்படிமா? நமக்கு வேற வழி இல்ல கண்மணி. சீக்கிரம் பேசி காரியத்தை சாதிக்க பாக்கணும். உன் மாமியார் கிட்ட போய் நைசா சொந்தத்துல ஒருத்தன் இருக்கான், எனக்கு தம்பி முறைதான்னு சொல்லு. அவங்க நல்ல பணக்காரங்கன்னு சொல்லு. அப்பதான் உன் மாமியா சரின்னு சொல்லுவா.
உண்மையாவா சொல்ற? முதல்ல நீ சொல்லி பாரு, அப்புறம் தெரியும். ம் சரிம்மா, நான் இப்போ உடனே அத்தை கிட்ட போய் கார்த்திகை பத்தி பேசிட்டு உனக்கு ஃபோன் பண்றேன். சரிடி, அப்படியே வசதியை பத்தி மட்டும் பில்டப்பா சொல்லு. ம் சரிம்மா. அத்தை கிட்ட போய் பேசினாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பேசுவோம். கண்மணி, ஆ? நாங்க மில்லுக்கு போயிட்டு வரோம். அதுக்குள்ள சாப்பிட்டாச்சா? ம். சரி இருங்க, நான் சாப்பாடு கட்டி அண்ணி கொடுக்குறேன். அதெல்லாம் வேணாம், மதியம் நாங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுவோம். அப்போ சரி. வர அண்ணி. என்ன அதான் மதியம் வரீங்கல்ல? அது இல்ல கண்மணி, நேத்து ஒரு படம் பார்த்தேன். ஆ, என்ன படம்? படம் பேரா முக்கியம், சொல்றத கேள. அதுல புருஷன் வேலைக்கு போகும்போது பொண்டாட்டியை டாட்டா காமிச்சு முத்தம் கொடுத்து அனுப்புவா. இப்ப மாமாவும் வேலைக்கு போறேன். அப்படியா? ஆ. அங்க சுத்தி இங்க சுத்தி இங்க வந்து நிக்கிறீங்களா? நேத்து நான் கூட ஒரு படம் அப்படியா? பார்த்தேன். என்ன படம்? இப்போ படம் பேரா முக்கியம்? அதுல புருஷன் வேலைக்கு போறதுக்கு முன்னாடி பொண்டாட்டி ஆ. ம், ஐயோ கண்மணி கண்மணி, கைய கீழ இருக்கு. நீ சொன்னதே போதும். டாட்டா, வரேன். பாய். அம்மா அம்மா, நான் இன்னும் அத்தை கிட்ட கார்த்தியை பத்தி பேசவே இல்லம்மா. ஷோ, அத பத்தி பேச வேணான்னு தான் நான் போனே பண்ணேன். பேச வேண்டாமா? ஏன்? நீ தானே ராசாத்திக்கு முன்னாடியே போய் இந்த கல்யாணத்தை பத்தி பேசி முடிச்சிருன்னு சொன்ன. சொன்னேன், ஆனா நம்ம இப்ப கேட்டா உங்க அத்தை மனசு மாறத்துக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லாம வீட்ல எல்லார்கிட்டயும் கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லுவா. அப்புறம் இனியங்கிட்ட கேட்டா அவன் என்ன சொல்லுவான்? கபிலன் புனிதாவை சேர்த்து வைக்கணும்னு இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடுவான். ஆமால, ஷோ அதை நான் யோசிக்கவே இல்லை. சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்னு நீயே சொல்லு. அதனால நான் இப்போ உன் சித்தி வீட்டுக்கு போய் சித்தி கிட்டயும் சித்தப்பா கிட்டயும் பேசி அவங்க குடும்பத்தோட கார்த்திக்கு பொண்ணு கேட்கறதுக்கு கூட்டிட்டு வரேன். திடுதிப்புன்னு பொண்ணு கேட்க வந்தா உன் அத்தையாலையும் வீட்டுல இருக்கிறவங்களாலையும் ஒன்னும் சொல்ல முடியாதுல்ல, தட்டி கழிக்க முடியாது. ஆ, எல்லாரும் சம்மதம் தான் சொல்வாங்க. நல்ல ஐடியாமா. ஆனா இதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? நான் அவங்கள கூட்டிட்டு வர நேரம் இனிய வீட்டுல இருக்க கூடாது. அவன் இருந்தா காரியத்தையே கெடுத்துருவான். அம்மா, அவன் இருக்க மாட்டாம்மா. இப்பதான் என் புருஷனும் இனியனும் மில்லுக்கு போயிருக்காங்க. அவங்க திரும்ப வீட்டுக்கு வரத்துக்கு மதியானம் ஆயிடும். அப்ப இதுதாண்டி கரெக்டான டைம். நான் இப்பவே உங்க சித்தி வீட்டுக்கு போய் அவங்க எல்லாரையும் கையோட கூட்டிட்டு வந்துடுறேன். சரிம்மா, இன்னைக்கு ஒரேடியா பேசி முடிச்சு கார்த்திக்கு புனிதாதான்னு உறுதி பண்ணிடலாம். சரிடி. சரி. வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம். எல்லாம் எடுத்துக்கிட்டியா? வாங்கப்பா. ரசாத்தி, வந்தவங்கள வான்னு கூப்பிடு. வாங்க வாங்க வாங்க. உள்ள வாங்க. வாங்க வாங்க. வாங்க சம்மந்தி. கிருஷ்ணவேணி, இவங்க என் சம்மந்தி. இப்போ வணக்கம். உங்களுக்கு சம்மந்தி ஆக போறாங்க. வணக்கங்க. சம்மந்தி, என்ன அப்படி மலைச்சு போய் பாக்குறீங்க? என் தங்கச்சி இது. ஆஹா. கண்மணி கல்யாணத்துல பாத்திருப்பீங்க. இது இவங்க பையன் கார்த்தி. இவங்களுக்கு சொந்தமா 2 சினிமா தியேட்டர் இருக்கு. வாங்க வாங்க, உட்காருங்க. 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 உட்காரு கார்த்தி. உட்காருங்க. வணக்கம். வணக்கம். சம்மந்தி, நம்ம புனிதாக்கு நீங்க மாப்பிள்ளை பாக்குறதா நான் கேள்விப்பட்டேன். அதான் இவங்க கிட்ட சொல்லி நான் போட்டோ அனுப்புனேன். அவங்களுக்கும் பார்த்த உடனே பிடிச்சிருச்சு.
உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு பொண்ணு கேட்க போலான்னு சொன்னேன். ஆனா என் தங்கச்சி இவதான் என் மருமக, இப்படி ஒரு பொண்ணை எங்களால விட்டு தர முடியாது, நேரா போய் அவங்க கிட்ட கேட்டு இன்னிக்கே தட்டை மாத்திட்டு போயிடலான்னு கையோட இழுத்துட்டு வந்துட்டா. அதனால சொல்லாம கொள்ளாம வந்துட்டாங்களேன்னு தப்பா நினைக்காதீங்க. என்ன சம்பந்தி யோசிக்கிறீங்க? எல்லா விதத்திலயும் உங்களுக்கு சம்மந்தம் இவங்க. உங்க பொண்ணு எந்த குறையும் இல்லாம வாழ்வா. இல்ல அதுக்கு இல்ல, நீங்க திடீர்னு வந்து இப்படி பொண்ணு கேக்குறதுனால எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எனக்கு சம்மதம் தான். ஆனா எல்லாரையும் கேட்கணும்ல. என்னங்க? எனக்கு என்ன மரகதான், உனக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம் தான். நீ என்ன பாரி சொல்ற? அண்ணே, எல்லாத்துக்கும் அண்ணி தானே. அன்னிக்கு சம்மதம்னா யார் என்ன சொல்ல போறோம்? அதான் எல்லாருக்கும் சம்மதம் ஆயிடுச்சு, அப்புறம் என்ன, தட்டை மாத்திக்கலாம்ல. அதுக்குள்ளயா ஒரு நல்ல நாள் பார்க்கணும் இல்லையா? ஆமா சம்மந்தி, நினைச்ச உடனே எல்லாத்தையும் பண்ண முடியாது இல்லையா? நல்ல நாள் பார்த்து தானே மாத்த முடியும். சம்மந்தி, நாங்க வரும்போது பார்த்துட்டு தான் வந்தோம். இன்னைக்கு நல்ல நாள் தான், அதுவும் 10 to 11 நல்ல முகூர்த்தம். 11 இன்னும் 1/2 மணி நேரம் இருக்கு. எல்லாம் கைக்கூடி வருது சம்மந்தி, பேசாம தட்டை மாத்திக்கலாம். ஐயோ, விட்டா இன்னைக்கே தட்டை மாத்தி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்க போல இருக்கே. இப்பவே மாமாவுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லணும். வாங்க சம்மந்தி, தட்டை மாத்திக்கலாம். கொஞ்சம் பொறுங்க சம்மந்தி, ரொம்ப அவசரப்படுறீங்க. கண்மணி, நீ இனிய குமரனுக்கு போன் பண்ணி அவங்க 2 பேரையும் வர சொல்லு. அவங்க வந்தாச்சுன்னா அவங்க கிட்டயும் கலந்து பேசி தட்டை மாத்திக்கலாம். சம்மந்தி, இனியனும் குமரனும் மில்லுல வேலையா இருப்பாங்க. அவங்க வரத்துக்குள்ள நல்ல நேரம் முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? பக்கத்துல தான் மில்லு இருக்கு, போன் பண்ணா 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. ஆமா ஆமா, இனிய குமரன் வரட்டும். கண்மணி, நீ போன் பண்ணி வர சொல்லு. ஐயோ, நம்மள மாட்டி விட மொத்த குடும்பமும் பிளான் பண்ணுதே. இனிய வந்தா கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான். என்ன பண்ணலாம்? சரி அத்தை, நான் ஃபோன் பண்ணிட்டு வரேன். சொல்லு ரசதி. மாமா, புனிதாவை பொண்ணு கேட்டு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க இப்பவே தட்டை மாத்தணும்னு சொல்றாங்க. யாரு? வேற யாரு? கோகிலம்மா தான் கூட்டிட்டு வந்திருக்காங்க. மாப்பிள்ளை உங்க தங்கச்சி பையனா? மாமா, ரொம்ப அவசரப்படுத்துறாங்க மாமா, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மாமா. நீ எதுவும் கவலைப்படாத, அவங்க இதுக்காக தான் இவ்வளவு நாள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் இப்ப உடனே வரேன். நான் ஃபோன் பண்ணி வர விடாம பண்ணணும்னு நினைச்சா நீ இனி என்ன வர வைக்க பிளான் பண்றியா? நீ நினைக்கிறதெல்லாம் நடக்காது ராசாத்தி. இனி என்ன வர விடாம பண்றது எப்படின்னு எனக்கு தெரியும்.
மில்லுல தானே இருக்க. ஆமாக்கா. இனி என்னோட பைக் டயரை பஞ்சர் பண்ணி விட்டுரு. சரி அப்படியே பண்ணிடுறேங்க. சரிக்கா. இனியன் இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு கிளம்பாத மாதிரி பாத்துக்கோ. ம் சரிக்கா. என்னாச்சு? பஞ்சரா? ச்சே. அண்ணே சொல்லுங்க தம்பி. நம்ம செல்வன கடையில இருந்தா கொஞ்சம் வர சொல்லுங்க. வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. சரிங்க தம்பி. கொஞ்சம் அவசரம்னு சொல்லுங்க. அதை வர சொல்றேன். அத்தை சொல்லிட்டியா கண்மணி? சொல்லிட்டேன் அத்தை. வரேன்னு சொல்லிருக்காரு. சரி சொல்லியாச்சு. இப்ப வந்துருவாங்க. சரி. இனிய மட்டும் வந்துடக்கூடாது கடவுளே. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் ரெடி பண்ணு. சரிங்க. அர்ஜென்ட்டா போகணும். அண்ணா சென்ட்ரல் ஸ்டாண்டு போடுங்க. அதுக்குள்ள பெரியம்மா தட்டு மாத்திட போறாங்க. எதுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லி அதை நிறுத்தி வைப்போம். நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். சொல்லுங்க இனியன். பெரியம்மா எங்க? அவங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் வரேன்னு சொல்லுங்க. வர வழியில பைக் பஞ்சர் ஆயிடுச்சு. இப்பதான் மாத்த கொடுத்துருக்கேன். கொஞ்சம் லேட் ஆகும். நான் சொல்லிடுறேன். நீங்க வாங்க. சரிங்க. அப்புறம் நீ நான் வர வரைக்கும் தட்டு மாத்த வேணாம்னு சொல்லுங்க. நல்ல நேரம் முடியணும். 1/2 மணி நேரம் இருக்கு. எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தட்டை மாத்துவாங்க. சரிங்க நீ. பஞ்சர் ஒட்டியாச்சானே? ஒட்டியாச்சு. புனிதா, எல்லாருக்கும் காஃபி கொண்டு வா. எனக்கு வேண்டாம்மா, நான் இப்பதான் சாப்பிட்டேன். மத்தவங்களுக்கு எல்லாம் கொடு. எல்லாருக்கும் கொடு. அவங்களுக்கு கொடுமா. எடுத்துக்கோப்பா. குடிங்க.